அப்படி 2 பேருடைய இப்போ அடுத்து வெள்ளி கல்யாணம் நடக்க போகிறது. 2 பேருடைய கல்யாணத்தையும் இப்போ தெய்வ திரு கல்யாணத்தை பார்த்தோம். அடுத்த பாடல் கடைசியாக இறுதி பாடலாக வேடர் மகளான ஜீவாத்மாவை பரமாத்மாவன் முருகப்பெருமான் கைப்பிடித்து இந்திரன் மகள் தேவயானையோடு சேர்ந்து வள்ளி தேவசேனா சமேதராக சண்முகப் பெருமான் நமக்கு வாழ்வளிக்கிறார் என்பதை கூறி இன்று நிகழ்ச்சியை கிஞ்சுகம் எனச்சி வந்த 1129ஆம் பாட்டு வள்ளி அழகை பாடி நிறைவு செய்வோம். முருகாசரணம். கிஞ்சுகம் எனச்சி வந்த தொண்டைகள் மிக கருத்தைகள் புனக்கொடுச்சி அறிவார கிம்புரி மறுப்பை ஒத்த குங்கும முலை குரத்தி கிங்கரன் என படைத்த பெயர் பேச நெஞ்சுருகி நெக்கு நெக்கு நின்று தொழு நிற்குணத்த நிந்தனையில் பக்த வெக்ஷி மலர் தூவும் நின்பத யுக பிரசித்தி வென்பன வகுத்துரைக்க நின் பணி தமித்ரயத்தை அருள்வாயே. விட்டதுட்ட குஞ்சர மது பொதித்த கங்கனும் மதித்திகைக்க மதம் வீசும் கந்தரி கழிச்சுரித்து வென்று திரு நட்டமிட்ட கம்பனும் மதிக்க உக்ரவடிவேல் கொண்டு அஞ்சிய ஜகத்ரயத்தை அஞ்சலென விக்ரமித்து அன்பர் புகழ பொறுப்போடு அமராடி அமராடி அன்ற அவுணரை களத்து வென்று உதவியை கலக்கி அண்டர் சிறை விட்டு விட்ட பெருமாளே. யுக பிரசித்தி என்பன வகுத்துரைக்க நின்பனி தமிழ்த்ரயத்தை அருளாயே. அன்று களத்தில் உதவியை கலக்கி அதிரை வெட்டி விட்ட பெருமாளே. உக்கிர வடிவேல் கொண்டு அஞ்சிய ஜகத்திரத்தை அஞ்சலனை விக்கிரமித்து அன்பர் புகழ பொறுப்போடு அமராடி அன்று அவனரை களத்தில் வென்று உதவியை கலக்கி அஞ்சிய ஜகத்திரத்தை அஞ்சலனை விக்கிரமித்து அன்பர் புகழ பொறுப்போடு அமராடி அன்று அவனரை களத்தில் வென்று உதவியை கலக்கி அன்றவரை வெற்றிவிட்ட பெருமாளி. கிஞ்சுகம் எனச் சிவந்த தொண்டையள் மிக கருத்த கெண்டையள் புனக்கொடிச்சி அதிபார. கிஞ்சுகம் முறுக்கு போல சிவந்த தொண்டையள் கொவ்வைக்கினியாம் வாயுதழினள் மிகவும் கருநிறம் கொண்ட கெண்டை மீன் போன்ற கண்ணினள் திணைப்புனம் காத்த மலை நிலப்பெண் வள்ளியின் அதிக பாரமுள்ள கிம்புரி மறுப்பை ஒத்த குங்குமம் உலை குரத்தி கிங்கரன் எனப் படைத்த பெயர் பேசா. கிம்புரி பூன் அணிந்துள்ள யானையின் தந்தத்தை ஒத்ததும் குங்குமம் அணிந்ததுமான கொங்கையை கொண்ட குரத்தியின் கிங்கரன் ஏவலாள் வேலைக்காரன் என நீ அடைந்த பெயரை புகழ்ந்து பேசி நெஞ்சுருகி நெக்கு நெக்கு நின்று தொழு நிர்குணத்தர் நிந்தனையில் பக்தர் வெற்றி மலர் தூவும். நெஞ்சம் உருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து நின்று தொழுகின்ற நிர்குணத்தர் குணம் கடந்த பெரியோரும் பழிப்புக்கு இடம் தராத பக்தர்களும் வெற்றி மலரை தூவுகின்ற நின்பத யுக பிரசித்தி என்பன வகுத்துரைக்க நின் பணி தமிழ்த்ரயத்தை அருள்வாயே. உனது திருவடி இணைகளின் பிரசித்தி பெரும் கீர்த்தி முதலான பிரதாமங்களை நான் வகுத்து உரைக்க வகைப்படுத்தி எடுத்துரைக்க உனக்கு பணி செய்ய தமிழ்த்ரயத்தை முத்தமிழ் ஞானத்தை பாலித்து அருள்வாயாக. கஞ்சன் வரவிட்ட துஷ்ட குஞ்சர மறுப்பொசித்த கங்கனு மதி திகைக்க மதம் வீசும். கம்சன் அனுப்பின துஷ்டத்தனமுள்ள குஞ்சரம் குவலையா பீடம் என்னும் யானையின் தந்தத்தை ஒசித்த முறித்த கங்கனும் கருடனை வாகனமாக கொண்ட திருமாலும் மதி புத்தி திகைக்க கலங்க மதநீரை பொழிவதும் கந்தெறி கழிச்சுரித்து வென்று திரு நட்டமிட்ட கம்பனு மதிக்க உக்ர வடிவேல் கொண்டு கட்டியுள்ள தரியையும் எரி ஒடித்தெறிய வல்லதுமான களிறு யானையை உரித்து தோலை உரித்து வென்று அழகிய நடனத்தைச் செய்த ஏகாம்பர மூர்த்தியும் மதிப்புடன் நோக்க உக்ரம் பொருந்திய கூறிய வேலாயுதத்தால் அஞ்சிய ஜகத்ரயத்தை அஞ்சலென விக்கிரமித்து அன்பர் புகழ பொறுப்பொடு அமராடி சூரனுக்கு பயந்திருந்த ஜகத்ரயத்தை மூவுலகினரையும் அஞ்சாதீர்கள் என்று விக்கிரமித்து பராக்கிரமத்தை காட்டி அன்பர்கள் புகழ்ந்து பாராட்ட பொறுப்பொடு கிரௌஞ்சகிரியுடன் போர் புரிந்து அன்று அவுணரை களத்தில் வென்று
ததியை கலக்கி அண்டர் சிறை வெட்டிவிட்ட பெருமாளே, அன்று அசுரர்களை போர்க்களத்திலே ஜெயித்து கடலை கலக்கி தேவர்களின் சிறையை வெட்டிவிட்ட நீக்கி விடுவித்த பெருமாளே, உனது திருவடி இணைகளின் பெரும் கீர்த்தி முதலான பிரதாபங்களை நான் வகுத்து உரைக்க, வகைப்படுத்தி எடுத்துரைக்க, உனக்கு பணி செய்ய முத்தமிழ் ஞானத்தை பாலித்து அருள்வாயாக. கஞ்சன் வரவிட்ட துட்ட குஞ்சர மறுப்பு உசித்த என்கிற வரியிலே கம்சன் அனுப்பின பொல்லாத கோரையா பீட்டம் என்ற யானையின் தந்தத்தை உடைத்தவர் என்று கூறுகிறார். கம்சன் அனுப்பின குவலையா பீட்டம் எனும் யானையின் வடிவத்தையும் அது வரும் விதத்தையும் அழகாக சீயுதிரம் என துவங்கும் பழனி திருப்புகளிலே வர்ணிக்கிறார். மாயிபல கஞ்சனால் விட வெகுண்டு பார் முழுதும் மண்ட கோளமும் நடுங்க வாய்ப்பிளறி நின்று மேக நிகர்த்தும் கையதனாலே வாரி உற அண்டி வீரோடு முழங்கு நீரை நுகர்கின்ற கோபமொடைதிருந்த வாரண 2 கோடொடிய வென்ற நெடியோன் என்கிறார். அடுத்த வரியிலே தன்னை கூறாவிட்டால் மாப்பிள்ளை கோபித்துக் கொள்வாரோ என்று திருமாலின் மாப்பிள்ளையான ஏகாம்பரர் கட்டுத்தறியும் முடித்து வரும் திறன் படைத்த கஜமுகாசுரன் எனும் யானையின் தோலை உரித்து வீத்து தரித்து வெற்றி பெற்று திருநடனம் புரிந்ததை சரத்தே உதித்தா எனும் பாடல் போல இந்த பாடலிலும் கூறுகிறார். கந்து எரி களிறு உரித்து வென்று திருநட்டமிட்ட கம்பனும் இவர்கள் இருவரும் பார்க்க உக்ரம் நிறைந்த கூறிய வேலினால் சூரனால் பயந்திருந்த 3 உலகையும் அஞ்சேல் என்று அபயமளித்து தன் பராக்கிரமத்தை காட்டி பக்தர்கள் கொண்டாட கிரமஜத்தோடு சமர் புரிந்ததை மதிக்க உக்ரவடி வேல் கொண்டு அஞ்சிய ஜகத்ரயத்தை அஞ்சல விக்ரமித்து அன்ப புகழ பொறுப்பொடமராடி பாடுகிறார். கண்ணபிரானுடைய நிலையிலே முக்கியமான ஒன்று கோலையா பீட்டம் என்ற யானையை அவர் ஆட்கொண்டது. அந்த கதையை கேட்போம். பகுலாஸ்வன மன்னர் நாரதரிடம், நாரதரே, குவலையா பீட்டம் யானை முற்பிறவியிலே யாராக இருந்தது, எப்படி யானை பிறவி அடைந்தது, எந்த புண்ணியத்தால் ஸ்ரீகிருஷ்ணனுடன் கலந்தது என்று கேட்டார். நாரதர் கூறினார், மகாபலி சக்கரவர்த்திக்கு மந்தமதி என்று ஒரு புதல்வன் இருந்தான். பேருருவம் கொண்ட பலசாலியான அவன் லட்ச யானை பலத்தோடு திகழ்ந்தான். ஆனால் அவன் பெயருக்கு தகுந்தாற் போல அவனுடைய மதி மந்தமாக இருந்தது. ஒரு முறை அவன் ஸ்ரீரங்கநாத கஷேத்திரத்திற்கு யாத்திரை கிளம்பினான். கஷேத்திர தரிசனம் செய்ய வந்த பக்தர்களின் இடையிலே மந்தமதி ஒரு யானையைப் போல வேகத்தோடு கைகளை அசைத்துக் கொண்டு மக்களை நசுக்கியவாறு சென்று கொண்டிருந்தான். அவன் கைகளின் வேகத்தால் யாத்திரர்கள் இடையே சென்று கொண்டிருந்த வயதான திருத்த முனிவர் அவன் கை அசைவின் வேகத்தால் கீழே விழுந்து விட்டார். கோபமடைந்த அவர் மகாபலி குமாரனுக்கு சாபம் அளித்தார். ஸ்ரீ ரங்கநாத சேத்திரத்திற்கு பகவான் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசிக்க வந்த யாத்திரிகர்களை மதம் கொண்ட யானையைப் போல நீ அனைவரையும் நசுக்கியவாறு சென்று கொண்டிருக்கிறாய். முட்டாளே, துர்புத்தி உடையவனே, நீ யானையாக கடவாய் என்று சபித்து விட்டார். இவ்விதம் சபிக்கப்பட்ட உடனேயே மந்தமதி ஒளியிழந்து அவனது உடல் பாம்பு தோலை போல விடுபட்டு கீழே விழுந்தது. முனிவரின் பிரபாவத்தை அறிந்து கொண்ட அவன் முனிவரை வலம் வந்து வணங்கி, முனிவரே, கிருபாசிந்தோ, கருணைக்கடலே, தாங்கள் பிராமண சிரோமணியான யோகீந்திரர், இந்த யானை பிறவியிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்பதை கூறுங்கள். இன்று முதல் தங்களை போன்ற மகாத்மாக்களை ஒருபொழுதும் அவமதிக்க மாட்டேன். தேவா, தங்களை போன்ற முனிவர்கள் சாபம் வரம் இரண்டையும் அளிக்க வல்லவர்கள். ஆகவே தயகூர்ந்து கருணை காட்டுங்கள் என்று வேண்டினான். அவனால் மகிழ்விக்கப்பட்ட முனிதர் திருத்தரின் கோபம் தணிந்து பின்னர் கூறினார், என் சொல் பொய்யாக முடியாது. இருந்தாலும் உன் பக்தியால் நான் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். ஆகவே தேவர்களுக்கு அரிதான ஒரு திவ்ய வரம் அளிக்கப் போகிறேன். கவலைப்படாதே. ஸ்ரீ ஹரியின் நகரமான மதுராபுரியில் ஸ்ரீ கிருஷ்ணன் கையால் உனக்கு முக்தி கிடைக்கும். ஐயப்படாதே என்று கூறினார். அதே மந்தமதி எனும் அரக்கனே விந்திய மலை மீது கோலையா பீட்டம் என்னும் பெயரிலே பிரசித்தி பெற்ற யானையாக இருந்தான். தனியாக இவன் ஒருவனே 10,000 யானைகளுக்கு சமமானவனாக இருந்தான். அவனை கம்சனின் மாமனாரான ஜராசந்தன் 1,00,000 யானைகள் மூலம் பிடித்தான். பின் அவனே அந்த யானையை கம்சனுக்கு வரதட்சணையாக அளித்து விட்டான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனை வதம் செய்ய மதுராபுரிக்கு வந்தார். மல்யுத்த களத்திலே ஒலித்த படைகளின் ஓசையை கேட்டு கிருஷ்ணரும் பலராமரும் வேடிக்கை பார்க்க அங்கு சென்றார்கள். மல்யுத்த மண்டபத்தின் வாயிலில் குவலையா பீட்டம் என்ற ஒரு மாபெரும் யானை ஒன்று பணியாளர்களின் கவனிப்பில் நிறுத்தப்பட்டிருந்தது. வழியை வேண்டுமென்று மறைக்கும் நோக்கத்தில் யானை நிறுத்தப்பட்டிருப்பதை உணர்ந்த கிருஷ்ணர்
கர்ஜிக்கும் குரலில் யானையின் காவலரிடம், கயவனே, வழியை மறித்தால் உன்னையும் யானையையும் யமலோகம் அனுப்புவேன் என்று கூறினார். கிருஷ்ணரால் அவமதிக்கப்பட்ட காவலன் கோபமடைந்து தன் திட்டப்படி கிருஷ்ணரை தாக்கும்படி யானைக்கு உத்தரவிட்டான். தவிர்க்க முடியாத மரணத்தைப் போல யானை கிருஷ்ணரை நோக்கி முன்னேறி தன் துதிக்கையால் அவரை பிடிக்க முயற்சித்தது. கிருஷ்ணர் சாமர்த்தியமாக யானையின் பின்பக்கம் சென்று தப்பித்துக் கொண்டார். இதே போல யானையின் ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் கிருஷ்ணர் தப்பிப்பதும் பதில் தாக்குதல் செய்வதுமாக இருந்தார். தம் சிறுவயதில் கன்றுகளின் வாலை பிடித்து இழுத்தது போல யானையின் வாலையும் பிடித்து இப்படியும் அப்படியும் இழுத்தார். யானை மிகவும் அலைக்கழிக்கப்பட்டு கோபமுடன் இருந்தது. பாகன் மேலும் விரட்டியதால் ஆவேசத்துடன் கிருஷ்ணரை நோக்கி பாய்ந்தது. கிருஷ்ணர் யானையின் துதிக்கையை பிடித்து இழுத்து யானையையும் பாகனையும் கீழே வீழ்த்தினார். பின்பு யானையின் மீது ஏறி தாவி குதித்து யானையையும் பாகனையும் கொன்றார். முனிவர் கூறியபடி யானையின் ஜீவன் ஸ்ரீ கிருஷ்ணரிலே கலந்து விட்டது. யானையை கொன்ற பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் அதன் ஒரு தந்தத்தை எடுத்து தோளின் மேல் வைத்துக் கொண்டார். பலராமர் அதன் மற்றொரு தந்தத்தை எடுத்து தன் தோழி மீது வைத்துக் கொண்டு நண்பர்கள் புடைசூழ அவர்கள் மல்யுத்த களத்திலே பிரவேசித்தார்கள். இதை பெருமாள் திருமொழியில் வெம்கண் தின் களிறு அடர்த்தாய் என்கிறார். கோபம் பொருந்திய கண்களையும் வலிமையுடைய கோலையா பீடம் என்னும் யானையை கொன்றவனே, கண்ணன் ஆயர்பாடியில் வளர்வதை அறிந்து கஞ்சன் கண்ணனை வரவழைத்து கொல்ல கருதி வில் விழா என்ற விழாவை வியாசமாக வைத்து எல்லா தேசத்து அரசர்களையும் வரும்படி ஓலை போக்கி நந்தகோபருடன் கண்ணனையும் அழைத்து வரச் சொன்னான். அங்கனமே அவர் வரும்பொழுது கம்சனால் வாயிலே நிறுத்தி வைத்திருந்த கோலையா பீட்டம் என்னும் யானை கண்ணனை பார்த்து பாயவர கண்ணன் அதன் தந்தத்தை பிடுங்கி அதனை குத்திக் கொன்றான். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறார். முடக்குவச்சிரவை துதித்தோட்டி உழுசுவடு முதிர் மத்தகத்து ஓடை மாமூதண்ட மழை முகிர் படலத்து இடிக்குடல முழக்கு என உழக்கி எதிர்வந்து உடக்கியது அடக்கைய இடக்கையின் துடக்கி மற்றொரு கையால் கிம்புரி கோடு ஒன்றே பிடுங்கி அது கதையாக எதிர்த்தண்டும் ஒரு மறுப்பையும் ஒடித்தே சடக்கெனா ஒடித்திட அதன் உயிர் குடித்து வஞ்சனை நீடு கஞ்சன் முடியை தாளால் தைத்து வன் தலை உருட்டி பந்தடித்திட்டு வாழ் அராவின் படத்திடை நடித்து வடமலை வாணர் கழிதர பந்தடித்திட வருகவே பழமறை புதுவை அந்த நர்பிரார் அருள் புதல்வி பந்தடித்திட வருகவே. வளைந்த வலிய கூறிய நுனி உடையது அங்குசம். அது குத்திய தழும்புடைய மத்தகமும் முகப்படாகமும் உடையது கோலையா பீடம் என்னும் யானை. முதுபெரும் வானத்து மழைவழியும் முகிர் கூட்டத்தின் இடிக்குலத்தின் முழக்கம் என கண்டவரை அழித்துக் கொண்டு எதிரே வந்தது. அவ்வாறு வந்த யானை கொல்வதற்காக நீட்டிய துதிக்கையை கண்ணன் இடக்கையால் துவளச் செய்தான். மற்ற கையால் கஞ்சநேவி அந்த யானையின் பூணிட்ட கொம்பு ஒன்றை பறித்தான். அதையே தண்டுப்படையாக கதாயுதமாக கொண்டு மேலும் எதிர்த்து வந்த அந்த யானையின் மற்றொரு தந்தத்தையும் குடித்தான். இப்படி அதன் உயிர் குடித்தான். அந்த வடமலை வாணன் மகிழுமாறு பந்தடித்து விளையாட வருகவே பண்டைய மறைகள் அனைத்தும் உணர்ந்த புதுவை அந்தனராகிய பெரியாழ்வாரருடைய புதல்வியே பந்தடித்து விளையாட வருக என்று பாடுகிறார். விசாலாட்சி ரமணி என்னும் ஒரு அடியவர் இதை வஞ்சனை செய்து கண்ணனை அழிக்க கஞ்சனின் போல் மனப்பால் குடித்து குவலையா பெடும் என்ற குன்று நிகர்த்த குவலையும் காடா மத களிற்றினை கொண்டு முடித்திட எண்ணம் கொண்டான். கொன்று முடித்தான் கண்ணன் களிற்றினை. உயிருடன் உள்ள யானையின் தந்தத்தின் உயரிய முத்துக்கள் ராதைக்கு பரிசு. கிடைப்பதற்கரிய வானுலக பதவி கம்ச சானூர கோலையா பீட்டத்திற்கு. பக்தியால் கிடைக்கும் அற்புத பரிசு பகைமையால் கிடைப்பது விந்தை என்றோ. நவவித பக்திகள் இறைவனை அடைய நன்மையே தரும் அவை 9மே. கொண்டும் கொன்றும் அருளும் கண்ணன் கொண்டு செல்வான் நம்மை பரமபதத்திற்கு என்று சொல்லியிருக்கிறார். எழுத்தாளரும் நகைச்சுவை நடிகருமான திரு கிரேசி மோகன் அவர்கள் கேசவ் தந்த கற்பனை என்ற பெயரிலே கவலையால் பீடித்த குவலையா பீடம் என்று ஒன்று கூறுகிறார். கொம்பொசிக்காய் கண்ணா குவலையா பீடம் தன் தும்பிக்கையால் கெஞ்சல் தாழ் வருடி அம்பிகை சேய் பாரதம் பார்க்கும் பொறுப்பு பொறுப்பன்றோ நீர் உடிக்கலாமோ. கம்சனின் பட்டத்து யானை சொன்னதாக ஒரு கற்பனை. குவலையா பீடம் கண்ணனை தன் தும்பிக்கையால் கெஞ்சி தடவி கொடுத்து சொன்னது. பிள்ளையாரப்பர் தந்தத்தால் வியாசர் உரைக்கு எழுதினார். அப்படி அவர் எழுத உதவியது போன்ற இந்த தந்தத்தை நீர் ஒடிக்கலாமோ. முருகாசரணம் புகார்ப்பணமஸ்து.